திரு விஜய் வந்து ஒரு அரசியலில் தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார்ன்றதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. மாநிலத்தில் நேரடியாக ஜெயிக்க தைரியம் இல்லாத பிஜேபி கொள்ளைப்புறமா ஆட்சிக்கு வந்தாங்க. எல்லா கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 13 மாநிலத்தில் எங்கள் ஆட்சியில் இருக்காங்க. திரு மோடி ரொம்ப தெளிவாக இருக்கிறார். என்னன்னா, இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கிற வரைக்கும் நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்றதுல தெளிவாக இருக்கார். இந்திய கூட்டணியை உடைச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற புரிதல் இருக்குன்றீங்க. அப்ப காங்கிரஸ்ல அந்த புரிதல் இல்லையோ, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதல. மோடி வந்து எப்பொழுதெல்லாம் தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறாரோ அப்பெல்லாம் அவர் மகிழ்ச்சியா இருக்காருன்னு அர்த்தம். எப்பெல்லாம் அவர் எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்கிறாரோ அப்பெல்லாம் பயந்துருக்காருன்னு அர்த்தம். ஊழல் அப்படின்னு அதை பத்தி பேசுறதுக்கு பிஜேபிக்கு எந்த தகுதியுமே கிடையாது. மோடி ஆட்சியில 10 ஆண்டுகள்ல 3 மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. நம்பர் 1, PM கேர்ஸ். கொரோனா காலகட்டத்தில் செத்த பிணங்களை காட்டி கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டினது உங்க கட்சி. ஆட்சி முடியும் பொழுது எப்பவுமே என்ன பேசணும்னா 10 வருஷம் என்ன செஞ்சிருக்கோன்றது சொல்லணும். ஏதாவது சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கா? பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த அட்ரஸும் கிடையாது. நீங்க தமிழ்நாடு மக்கள் மோடி மேல மிகப்பெரிய வெறுப்புல இருக்காங்க. விசிலியர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் இனியன் ராபர்ட் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார், ராஷ்ட்ரிய லோக் தளம் இந்திய கூட்டணியிலிருந்து விலகி இருக்கு. தேர்தல் வந்து இன்னும் 2 மாத காலமே இருக்கிற இந்த நேரத்தில் ராஷ்ட்ரிய லோக் தளம் வந்து விலகி இருக்கு. இது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவாக இருக்காதா? இல்லை, இந்த கேள்வி கேட்பீங்க எதிர்பார்த்தேன் நான். ஆக்சுவலி முதல்ல என்னன்னா, நீங்கள் அந்த RLD கட்சி, ராஷ்ட்ரிய லோக் தள் அப்படின்ற கட்சி வந்து சரண் சிங்குடைய பேரன், முன்னாள் பிரதமர் அந்த சரண் சிங்குடைய பேரன் ஜெயந்த் சிங் நடத்தக்கூடிய கட்சி. அடிப்படையிலே இந்த கட்சியில் வந்து ஜாட் சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கட்சியினுடைய தூண்களாக இருக்கிறாங்க. வட இந்தியாவில் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் சார்ந்த கட்சி தான் அது. இந்த ஜாட்டுகள் தான் விவசாய சட்டத்துக்கு எதிராக போராடினவங்க. இந்த ஜாட்டுகள் மீது தான் நம்ம ஒன்றிய அமைச்சனுடைய மகன் வந்து காரேற்றி கொண்டது. அப்போது இந்த ஜாட் சமூகத்தை சார்ந்தவங்களை அந்த இந்த மாதிரியான கொலைவெறி தாக்குதல் நடத்தி, துப்பாக்கிச்சூடு நடத்தி, அவங்கள வந்து கண்ணீர் புகை கொண்ட வீசி டெல்லி நோக்கி வரக்கூடாதுன்னு நடத்தின இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக அவங்க சார்ந்த சமூகம் கட்சியே இன்றைக்கி பிஜேபி கூட்டணியில் போயிருக்குது என்பதை அந்த சமூக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஃபஸ்ட்டு, சரிங்களா? கட்சி போனால் போது எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கும் கொடுமைகளுக்கும் நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் என்பதை அரசியலை தாண்டி யோசிப்பாங்க. அப்போ இந்தியாவில் இந்திய அரசியலை பாதுகாப்பதற்கு தகுதியான கூட்டணியாக இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்குதுன்ற நம்பிக்கையில் அவங்க இதுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர, கட்சி போனால் போது நாங்கள் ஓட்டு போட மாட்டோன்ற நிலைப்பாடு எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். நீங்கள் ஸோ ஒரு கட்சி போனால் மட்டுமே காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி வலுவிழந்து போடும் அப்படின்றது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்றைக்கும் நீங்கள் வெஸ்ட் பெங்கால், இது பீகாரில் நிதிஷ்குமாரை கூட்டிகிட்டு போயிட்டார். இது வரைக்கும் இந்தியா கூட்டணி உருவானதுலேருந்து 2 பேர் தான் வெளியில் போயிருக்காங்க. ஒன்று நிதிஷ்குமார், இன்னொன்று இப்போ RLD போயிருக்காங்க. நிதிஷ்குமார் போனதுனால ஏதாவது எங்களுக்கு நஷ்டம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நஷ்டமும் கிடையாது. ஏன் அப்படின்னா நிதிஷ்குமார் போவான்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 2வது, பீகாரில் நிதிஷ்குமார் ஒரு செல்வாக்கானாலும் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். அண்ட் 3வது, நிதிஷ்குமார் தன் செல்வாக்கு இருந்ததையும் இழந்துட்டார்ன்றது நாங்கள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவர் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு இன்றைக்கி குப்பத்தொழில் கிடக்குது. இன்றைக்கி இந்தியாவிலேயே மாநில அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த ஒரு முதலமைச்சராக நிதிஷ்குமார் இருந்த சூழ்நிலையில் திங்கக்கிழமை என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பீகாருடைய OBC கமிஷன், SC கமிஷன், ட்ரைபல் கமிஷன் 3 கமிஷனையும் கலைச்சிட்டார், டிசால்வ் பண்ணிட்டார். அப்போ எதற்காக நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்க? கமிஷன் கலைக்கிறதுக்கா? காங்கிரஸ் கூட்டணியில், காங்கிரஸ் இவங்க தேஜஸ்வி யாதவ் கட்சி கூட்டணியில் இருந்த வரைக்கும் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்க, சமூக நீதி சார்ந்து பேசுனீங்க. பிஜேபிக்கு சேர்ந்து அடுத்த நிமிஷமே இந்த மாதிரி வேலை நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க? யாருக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்களா? அப்போ இங்கே இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமூகத்தை நீங்கள் துரோகம் பண்ணிட்டு தான் நீங்கள் பிஜேபி கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. பீகார்லையும் பார்க்குறாங்க, இந்த RLD சமூகமான ஜாட் சமூகம் இதை பார்க்குறாங்க, உத்தரப்பிரதேசில் பார்க்குறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எவ்வளோ பணத்துக்கு விலை போகிறாங்கன்றதையும் பார்க்குறாங்க. பிஜேபி எப்படி இவங்களெல்லாம் விலைக்கு வாங்குதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா 13 மாநிலத்தில் நேரடியாக ஜெயிக்க தைரியம் இல்லாத பிஜேபி கொள்ளைப்புறமா ஆட்சிக்கு வந்தாங்க. எல்லா கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 13 மாநிலத்தில் எங்கள் ஆட்சியில் இருக்காங்க. அதனால் முதல்ல இந்தியாவில் பிஜேபி பலமான கட்சின்றதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்களே, பார்க்குறாங்களா? நான் அவனுக்கு ஓட்டு போட்டால் நீ எதுக்கு உன்னோட சீட்டை போய் அவங்க விற்கிறன்றதை யோசிப்பாங்களே. அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நீங்கள் இந்த தலைவர்கள்லாம் போனாலும் கூட மக்கள் இந்தியா கூட்டணி கூட இருக்கிறாங்கன்றதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது, எங்களுடைய ஆழமான தொலைநோக்கு பார்வையாக இருக்கிறது.
மக்களுக்கு இந்த புரிதல் இருக்குமா? இப்போ நீங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன் வந்து அரசியலை தாண்டி மக்கள் வந்து ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆனா மக்களுக்கு இந்த புரிதல் இருக்குமா? இப்ப வெளியில இருந்து பார்க்கும் பொழுது இந்திய கூட்டணி உடைஞ்சிட்டே இருக்கு, தொடர்ந்து சர்ச்சை நடந்துட்டே இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் தானே மக்களுக்கிட்ட இருக்கும். இல்ல, அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்ற, அதாவது பிஜேபி ரொம்ப தெளிவா இருக்கு, திரு மோடி ரொம்ப தெளிவா இருக்கிறார். என்னன்னா இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கிற வரைக்கும் நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்றதுல தெளிவா இருக்கார். அப்போ இந்தியா கூட்டணியை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இந்தியா கூட்டணியை சிதறடிச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்களுக்கு. அப்போ இந்தியா கூட்டணியை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு எந்த வழிகளெல்லாம் உள்ளே இறங்கி வேலை பார்க்க முடியுமோ அத்தனை வழிகளும் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அது நிதிஷ்குமார் வந்து அவங்க பக்கம் இழுத்ததாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் RLD போகிறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த தான் எங்களுக்கு தகவல் வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே யாரும் போகிறதுக்குலாம் ஆள் கிடையாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் வந்து மத சார்பின்மையை, இன்னும் சொல்ல போனோம்னா சோசியலிச கொள்கைகளை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, மாநில சுயாட்சியை, சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற கொள்கையுள்ள கட்சிகள். இந்த கட்சிகள் போக மாட்டாங்கன்னு 99.99 விழுக்காடு எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். அதில் இந்த பலத்தை வச்சுக்கிட்டு எங்களால் வெற்றி பெற முடியும். இந்தியா கூட்டணி என்ன ஆக்சுவலி நினைக்கிறீங்க நீங்கள்? ஏற்கனவே யூபிஏ கூட்டணி இருந்தது 2004 2009 யூபிஏ கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு. இந்த யூபிஏ ப்ளஸ் தான் இந்தியா. அதாவது யூபிஏ வச்சு எங்களால் ஆட்சிக்கு வர முடியுன்றது யதார்த்தம். ஆனால் பிஜேபி அதிகமான சீட்டு வந்துட்டாங்க 2014 2019 ஒரு காரணத்தினால இந்த யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ப்ளஸ்ஸாக மாறியது. எக்ஸ்ட்ராவாக ஒரு 3-4 கட்சியை உள்ள நினைச்சோம். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, ஆம் ஆத்மி, அது மாதிரி உங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகளை உள்ள இணைச்சி ஒரு வலுவான கூட்டணியை நாங்கள் கட்டமைக்கணும். ஆனால் முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். அது 99% அது வெற்றி தான். அது 1% உங்களுக்கு ஃப்ளாஸ் இருக்க தானே செய்யும். ஃப்ளாஸே இல்லைன்னா அது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? இல்லை, அது நீங்கள் 1% பார்க்குறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. முதல்ல ஒன்று, அதுக்கப்புறம் பிஜேபியில் வந்து அந்த புரிதல் இருக்குன்றீங்க. இந்திய கூட்டணியை உடைச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற புரிதல் இருக்குன்றீங்க. அப்போ காங்கிரஸ்ல அந்த புரிதல் இல்லையோ, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதல. நிச்சயமா இல்லை. நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோன்றது யதார்த்தமான உண்மை. நான் எப்படி சொல்கிறேன், நம்பர் 1, 2014 காங்கிரஸ் சந்தித்த தோல்வி. காங்கிரஸ் முக்து பாரத் நாங்க, காங்கிரஸ் இல்லாத இந்தியா நாங்க, காங்கிரஸே இல்லாத இந்தியா கட்டமைப்புன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை சொல்லுங்க பார்ப்பாங்க எங்கேயாவது? இப்போ காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை 10 வருஷம் மோடி இல்லை, கோட்ஸே வந்தால் கூட அவங்க தாத்தா கோட்ஸே கூட மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இன்னைக்கு 5 மாநில தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு தானே தவிர எங்கேயும் குறையல. அப்போது உங்களுக்கு பெரும்பான்மை மக்கள் காங்கிரஸை விரும்புகிறாங்க, நம்பர் 1. ரெண்டாவது, பிஜேபி வாங்கின ஓட் பர்சன்ட் வெறும் 38% தான் 2019. அப்போ 62% மக்கள் பிஜேபி பிடிக்காதவங்க இருக்காங்க இந்தியாவில் அர்த்தம். அந்த 38 திருப்பி வருமானது அடுத்த கேள்வி. அப்போது பெரும்பான்மை 68% மக்களை நம்ம கூட சேர்த்துட்டோம், இணைச்சிட்டோம், ஒரு கூட்டணி மூலமாக, ஒரு கொள்கையின் மூலமாக இணைச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வீழ்த்தி விடலாம் என்பதுதான் ஒரு வியூகமாக இருக்கிறது. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு தன் பலம் என்னன்னு தெரியும். அதனால தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு பாரத் ஜோடோ நியாய யாத்திரா போறாரு. வர 25ஆம் தேதி பெங்களூர்ல மீட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் மும்பையில் மாநாடு இருக்கு. அவர் மார்ச் 15 நியாய யாத்திராவை முடிக்கும் பொழுது அன்னைக்கு அனைத்து கட்சி சார்ந்தவங்களும் மும்பையில் கடைசி நாள்னு ஒரு மீட்டிங் போட பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு மாநாடு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மாநாடுக்கு அப்புறம் எல்லா மாநிலங்களையும் மாநாடு நடக்க போகுது. எல்லா மாநிலங்களுக்கும் இந்திய கூட்டணி கட்சியில் போக போறாங்க. போயிட்டு ஏன் நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடணுன்ற கருத்தை முன்வைக்க போறாங்க. அந்த அடிப்படையில் பிஜேபிக்கு இருண்ட காலம் முடிந்து அடுத்து ஒரு பொற்கால ஆட்சி தொடர போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஓகே, ஏன் இந்த கேள்வியை நான் திரும்ப கேட்குறேன்னா, இப்போ ரீசெண்டாக நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு நன்றி உரை ஆற்ற வேண்டிய பிரதமர் மோடி வந்து தொடர்ந்து தாக்கியே பேசியிருந்தார் எதிர்க்கட்சியான காங்கிரஸை. அதுவும் குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, காங்கிரஸ் வந்து இறுதி நிலைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 40லேருந்து 50 தொகுதியாச்சும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன்ற அளவுக்கு அவர் பேசி இருந்தாரு. அண்ட் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அவருடைய காலகட்டத்தில் அவருடைய ஆட்சி பீரியட்ல செஞ்சதை விட செய்யாததை 2004 14 வரைக்கும் காங்கிரஸ் செஞ்சதை அப்படி அவர் சொல்லி பேசியிருந்தாரு. ஊழல் நடந்த காலகட்டம் அதுதான், அதுக்கப்புறம் பயங்கரவாத தாக்குதல் நடந்த காலகட்டமும் அதுதான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. அந்த உரையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்னன்னா 2 விஷயம் இருக்கு. மோடி வந்து எப்பொழுதெல்லாம் தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறாரோ அப்பெல்லாம் அவர் மகிழ்ச்சியா இருக்காருன்னு அர்த்தம். எப்பெல்லாம் அவர் எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்கிறாரோ அப்பெல்லாம் பயந்துருக்காருன்னு அர்த்தம். இதுதான் அவருடைய ஆட்டிடியூடாகவே இருக்கு, அப்ரோச்சாகவே இருக்கு. அப்போது நவம்பருக்கு பிறகு நானும் ஃபோக்கஸ் ரொம்ப கவனிச்சுக்கிட்டு வரேன். திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா 24 வருஷம் பதவியிலே இருந்த நபர் மேற்கு அப்புறம் தனக்கு பதவி இல்லைன்னா அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்போன்ட்டு எதையோ உளறிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், ஊழல் அப்படின்னு அதை பற்றி பேசுறதுக்கு பிஜேபிக்கு எந்த தகுதியுமே கிடையாது. எங்கள் மேலே நீ சுமத்தின ஊழல் குற்றச்சாட்டு 2G ஸ்பெக்ட்ரம் ஆகட்டும், கோல்கேட்டாக இருக்கட்டும், எதானா வச்சுக்கோங்க. 10 வருஷம் ஆட்சி நீங்கள் தானே இருந்தீங்க, பிடிச்சிட்டு உள்ளே போடும் யாராக இருந்தாலுமே. இன்றைக்கே நீங்கள் பேசிட்டு எதிர்கட்சி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆளுங்கட்சியாக இருந்தீங்க, சிபிஐ உங்களோடது, இடி உங்களோடது,
தப்பு பண்ணியிருந்து கோர்ட்டில் நிரூபிச்சுதான் தூக்கி உள்ளே போடுங்க சார். யார் சார் வேணாம்னு சொன்னா? அவங்கள தப்பு பண்ணவங்கள உங்களால் முடியல, அப்போ ஊழல் நடக்கலைல்ல. ஆனால் நான் சொல்லுவா, இப்போ நான் மோடி ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 3 மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. நம்பர் 1 பிஎம் கேர்ஸ். கொரோனா காலகட்டத்தில் செத்த பிணங்களை காட்டி கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டினது உங்கள் கட்சி. எவ்வளோ பணம் வந்து உங்களால் சொல்ல முடியுமா? யாருக்கு செலவு பண்ண உங்களால் சொல்ல முடியுமா? வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இதுக்கு பேர் தான் ஊழல், மிகப்பெரிய ஊழல் இது. 2வது எலக்டோரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள். கார்ப்பரேட் கம்பெனிகளிலிருந்து கோடியான பணங்களை உங்கள் கட்சி பேரை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. 95 விழுக்காடு பணம் உங்கள் கட்சிக்கு மட்டுமே வந்திருக்குன்னு டேட்டா சொல்லுது. உங்களால் எந்த கம்பெனி கொடுத்துன்னு சொல்ல முடியுமா? எந்த வேட்பாளர் கொடுத்து நீங்கள் செலவு பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால்? 2. 3வது சிஏஜி அறிக்கை. சிஏஜி அறிக்கையில் வந்தது இமாலய ஊழலாகத்தான் இருக்குது. 1,76,000 கோடியை தாண்டி கட்டாத டோல்கேட்டுக்கு காசு, ரைட்? உங்கள் ஆட்சிக்கு வந்தால் டோல்கேட்டில் காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு டோல்கேட்டு காசு வாங்கியிருக்கீங்க, ரோடு போகிறதுல காசு வாங்கியிருக்கீங்க, வேக்சினுக்கு காசு வாங்கியிருக்கிறீங்க, போலி நம்பர் கொடுத்து நீங்கள் கணக்கு காமிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் ஊழல் இல்லை. உங்களுக்கு ஊழலை பற்றி பேச தகுதி இல்லை. 2வது. 3வது தீவிரவாத தாக்குதல்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்திய பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து ஒருத்தன் துப்பாக்கி காமிச்சு நீட்டி காமிக்கிற அளவில் உங்கள் பாதுகாப்பு இருக்கு அவங்க இந்தியாவில். உங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு எப்போ நடந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில்? போன முறை 2001 ஒரு முறை பார்லிமெண்ட் அட்டாக், 2023 ஒரு பார்லிமெண்ட் அட்டாக். ரெண்டுமே பிஜேபி கவர்மெண்ட்டில் தான். அது வாஜ்பாய், இது நரேந்திர மோடி. காங்கிரஸ் அரசு எந்த காலத்தில் பாராளுமன்றத்துக்குள்ளேயே வந்து யார் எந்த தீவிரவாதியோ இல்லை யார் ஏதோ ஒரு நக்ஸலோ யாரை வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ பாதுகாப்பை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அதுலேயும் தகுதி இல்லை. புல்வாமா அட்டாக் எங்கே நடந்தது? அது வெளியே அமெரிக்காவில் நடந்தது. புல்வாமா அட்டாக், யூரியா அட்டாக் எங்கே நடந்தது உங்களுக்கு? அப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஆட்சியில் இதெல்லாம் பூசி மழுப்பி மறைச்சி மக்கள்லாம் மறந்துடுவாங்க, முட்டா பசங்க நினச்சி இவர் பேசிட்டு இருக்காரு. அதான் ஃபேக்டர். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது என்ன நடந்துச்சுன்றது. அதனால தான் அது அப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆட்சி முடியும் பொழுது எப்பவுமே என்ன பேசணும்னா 10 வருஷம் என்ன செஞ்சுருக்கோன்றது சொல்லணும். ஏதாவது சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கா? சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதான் ஃபேக்ட். நான் சொல்லுவேன் என்ன பண்ணியிருக்காங்க 10 வருஷம்ட்டு. இந்தியாவில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 14% போயிருக்கு. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு. பெண்களின் கல்வி குறைந்திருக்கிறது, எப்போதும் இல்லாத அளவுக்கு. தற்கொலைகள், வேலை வாய்ப்பு இல்லாததுனால இளைஞர்கள் தற்கொலை அதிகமாக இருக்குது. சிறுதொழில் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை 50 விழுக்காடு குறைந்திருக்கிறது. இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு பாகிஸ்தானை விட பின்னாடி இருக்கிறது. இதுதான் உங்கள் லட்சணம் இந்த 10 வருஷத்தில். சரிங்களா? ஜிடிபி உலகத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் நீங்கள் மாற்றிட்டுக்கிட்டீங்க. IMF அது ஃபேக் டேட்டான்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறது இல்லைங்க இருக்கிற யாருமே. அரவிந்த் சுப்ரமணியம் நீங்கள் ஜிடிபியை தப்பாக கணக்கு போட்டு ஃபேக்காக நீங்கள் காமிக்கிறேன்னு பிரதமருடைய பொருளாதார ஆலோசகரை குற்றச்சாட்டு வச்சார். அதே மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸும் நீங்கள் ஃபேக்காக கணக்கு போட்டிருக்கீங்க, வேர்ல்டு பேங்க் சொல்லிச்சு. அதை எங்களால் எடுத்துக்க முடியும் சொல்லி ஒன்று டேட்டாவை தப்பாக கொடுக்குறது, இல்லை டேட்டாவை கொடுக்குறதே இல்லை. இப்படி தான் பிஜேபி அரசு இந்த 10 வருஷமாக எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் ஒரு ஊழல் கரைப்படிந்த ஒரு இன்எஃபிஷியன்ட் அரசாக 10 வருஷம் ஆட்சி இருந்திருக்கு. அதனால தான் அவங்களுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணுறது, ராமர் கோயிலை திறக்கிறது, மதவாத அரசியல் பேசுறது, சிஏஏன்னு சொல்கிறது, யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்கிறது, இதை வச்சு ஓட்டு வாங்கலாம்னு பிளான் பண்ணுறாங்க. இதே தான் ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினச்சா, அப்போ இந்துத்துவா அப்படின்ற ஒரு டூலை வச்சு தான் அவங்க இந்த தேர்தலையும் அப்ரோச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதை எதிர்கொள்றதுக்கு காங்கிரஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த போகுது? இப்போ நீங்கள் ஹிந்துத்துவா அப்படின்றது வந்து குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் விற்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. அங்கே வந்து இந்துத்துவா என்பது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் தான் நீங்கள் பார்க்கணும், வெறும் வந்து மதம் சார்ந்து பார்க்கக்கூடாது. வட இந்தியாவில் உள்ள ஓபிசி கேஸ்ட்டோ இல்லை எஸ்சி கம்யூனிட்டிஸையோ நீங்கள் அதுக்குள்ளே ஒரு குட்டையை குழப்பி ஜாதிகளிடையே சண்டை மோதல் உருவாக்கி அதன் மூலமாக மீன் பிடிக்கிறது தான் வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க இங்கிலீஷ் ஸ்டைலாக. அதுதான் வந்து பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அப்போ அதுதான் அவங்களோட பேஸாக இருக்குது. வெளியில் அதுக்கு பூசப்பட்ட சாயம் தான் வந்து மதம். அப்போ இதை நீங்கள் அடித்து நொறுக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, குறிப்பாக சாதி வரி கணக்கெடுப்பு. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் கூட பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்னா, அந்த ஜாத்ராவில் இருக்கும்போது என்ன சொன்னார்னா, நிதிஷ்குமார் போனால் போயிட்டு போகிறாரு, அவருடைய அவர் எதை பேசினாரோ அதே மாதிரி எங்களுடைய கனவகம் தான் இருக்குது. சமூக நீதி சார்ந்து சாதி வரி கணக்கெடுப்பை நாங்கள் முதல்ல ஆட்சிக்கு வந்து எடுப்போம், அதன் மூலமாக ஓபிசி இடஒதுக்கீடை நீட்டிக்கணுமா வேணாமான்ற விவாதத்துக்கு அடுத்து கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது அதிகம், இந்தியாவில் அதிகம் யங் டெமோகிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க, யங் ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இந்த இளைஞர்கள் வந்து சுய தொழில் இல்லாதவங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து விவசாய நலம் இல்லாத இளைஞர்கள், படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள். இவங்க எல்லாருமே ஹிந்தி வழியில் படித்தவங்களா இருப்பாங்க. ஆங்கில வழினா தமிழ்நாட்டில் சாஃப்ட்வேர் சைடோ மேனேஜ்மெண்ட் சைடோ போயிடுவாங்க. அங்கே இந்திய வழியில் படிக்கிறவங்களுடைய மிகப்பெரிய ஆஸ்பிரேஷனாக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அரசு வேலை தான் இருக்குது. அப்போ அரசு வேலைக்கு ஹிந்தி வழியில் படிக்கிற மாணவர்கள் போகணும், குறிப்பாக ஓபிசி மாணவர்கள் போகிறதுக்கு இடஒதுக்கீடு தேவையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இங்கே 50% இடஒதுக்கீடு இருக்குது, ஓபிசி, எம்பிசி, பிசி சேர்த்து. ஆனால் வட இந்தியாவில் ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டில் தான் இருக்குது. அப்போ அதை நீட்டித்து தரோம், அதுக்கான சாதி வாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம் அப்படின்ற ஒரு குரல் வந்து சாமானிய
பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு உத்தரவாதமாக இருக்கிறது. ஏன்னா பிஜேபி 10 வருஷமாக ஓபிசிக்கு எதுவுமே பண்ணலை. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் தான் எடுத்தோம். அதை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணது அவங்க தான். 2011 எடுத்த டேட்டாவை 3 வருஷம் பண்ண விடாமல் பண்ணி 2014 நாங்கள் வந்தால் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து ரிலீஸும் பண்ணல, புதுசாகவும் டேட்டா எடுக்கல. சார், அதே போல் பாஜக இப்போ தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே மும்முரம் காமிக்கிறாங்க. ரீசெண்டாக கூட அமித்ஷா அவர்கள் வந்து ஏடிஎம்கேக்கு எங்களுடைய கதவு எப்பவுமே திறந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒப்போஸ் பண்ணி பேசி இருந்தார். இந்த மாதிரி வந்து அவங்களுடைய கதவு திறந்தே இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து பாஜகவுடனான கூட்டணி இதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பாஜக சைட்லேருந்து ஒரு மழுப்பலான பதிலும் கொடுக்கப்பட்டது. இல்லை நாங்கள் எல்லா கட்சிக்கும் பொதுவாக தான் சொல்லியிருந்தோம், குறிப்பாக அதிமுகக்கெலாம் நாங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாலுமே அவர் வந்து அதிமுகவை தான் கேட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப பதிவாகி இருக்கு. அதே போல அண்ணாமலையும் சரி எண்மண் எண் மக்கள் அப்படின்ற யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே மும்முரம் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து திமுகவுடனான கூட்டணி வைத்துட்டு ஓகே இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு லெத்தாஜிக்கான ஃபீல்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, லெத்தாஜிக்குன்னு எதுவும் கிடையாது. பிஜேபி வந்து இங்கே கிரவுண்டு ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வைப்ரண்ட்டாக உங்களுக்கு தெரியுது. ஆனால் என்னென்னா கிரவுண்டை ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கிரவுண்டு இல்லைன்றதே முதல்ல தெரியல. அதாவது இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டில் வந்து மோடி பேரை சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் மோடி பேர் எங்கேயுமே சொல்ல முடியாது உங்களால். இப்போ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாடு மக்கள் மோடி மேலே மிகப்பெரிய வெறுப்பில் இருக்காங்க. அதில் மோடி பேரை சொல்லக்கூடாதுன்றதுக்கு தான் என் மக்கள் என்ன ஏதோ பயணம் போயிட்டுருக்காருல, அதனால் அண்ணாமலை பேரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அண்ணாமலைன்ற குதிரை நம்பி தான் பிஜேபி இறங்குது. அதுக்கு அதிமுகன்ற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த அடிப்படையில் தான் அவங்க காய் நகர்த்துறாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த வாய்ப்பும் கிடையாது. 40 தொகுதிகளுமே திமுக காங்கிரஸ் வெட்டி போடும். அது எந்த டவுட்டும் எனக்கு கிடையாது. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த அட்ரஸும் கிடையாது. நீங்கள் வந்து யூபியிலையோ மத்திய பிரதேஷ்லையோ ஒரு போட்டி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுப்பேன். தமிழ்நாட்டில் போட்டியே கிடையாது, காம்படிஷனே இல்லை. பிஜேபி அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கு தான் போட்டிங்க. பிஜேபி சொல்ல சேர்க்கவே இல்லை யாரையும். கேரளாவிலையும் அப்படி தான். கர்நாடகாலையும் கிட்டத்தட்ட பிஜேபி கொஞ்சம் வாஷ் அவுட் ஆன மாதிரி நிலையில தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆசைப்படட்டும். ஆசை யார் படம் சொன்னான், அதெல்லாம் ஆசை வந்து கனவாவே போயிடுன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அப்போ இது அதிமுகவுடைய பலத்தை காமிக்குதா இல்லை பாஜகவுடைய பலவீனத்தை காமிக்குதா? உங்களுக்கு பிஜேபிக்கான கோர் சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கோயம்புத்தூரில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதை தாண்டி பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்லாம் எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டிலேயே. ரெண்டாவது, தமிழ்நாடு மக்கள் வந்து அமைதியை விரும்பக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே வந்து ஒரு மதவாத கலவரமோ அல்லது ஹிந்து முஸ்லீம்கான அந்த பிரிவினையோ வரதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது தேவையில்லை நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் பிஜேபி தமிழ்நாடுக்கு வந்தால் இது இன்னொரு உத்தரப்பிரதேசமாக மாறிடும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, இங்கே காங்கிரஸ் திராவிட கட்சிகள் செய்த சாதனைகள் ஒன்று இருக்குல்ல, அதன் மூலமாக பல குடும்பங்கள் இங்கே முன்னேறி இருக்குது. இன்றைக்கி பல பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க, பல பேர் நல்லா படித்து முன்னேறி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து காங்கிரஸும் திராவிட கட்சிகளும் தான் தமிழ்நாட்டினுடைய தூண்களாக இருந்திருக்காங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு ஏதாவது அது போராடிச்சா? தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு அதை போராடிச்சா? இன்னும் சொல்லப்போனால் இருக்குது நாசமாகினது பிஜேபி தான் அந்த 10 வருஷத்தில். அதனால் வந்து மக்கள் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எந்த அட்ரஸும் கிடையாது. அவங்க என்ன ட்ராமா வேணால் பண்ணிக்கிட்டோம். அவங்க கடைசியில் நோட்டா கூட தான் அவங்க போட்டி பண்ணுமே தவிர நோட்டா கூட நிறைய ஓட்டு வாங்கும். ஏன்னா திருப்பத்தூரில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார், பிஜேபி ஒரு கவுன்சில் எலெக்ஷன் நிற்கிற வேட்பாளர் அவர் ஓட்டே அவர் போடலை, 0 ஓட்டு வாங்குறாரு. எங்க வேட்பாளர் நின்னாருங்க, அவர் ஓட்டாவது அவர் போட்டிருக்கணும். ஏன்னா அவரே அவர் ஓட்ட போடல. அப்போ அதுதான் பிஜேபியினுடைய நிலையாக தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அவங்க சும்மா கனவு கோட்டை கண்டுறாங்க. மீடியா தான் அவங்களை தூக்கி வருதுங்க. ஃப்ராங்காக சொல்கிறேன், மீடியா தான் அவங்களை ஓவராக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. மீடியாவை பிஜேபி காட்டுறதை விட்டுட்டிங்கன்னா கட்சி ஒன்று இருக்கிறதே இருக்குன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி இருக்கிறது அட்ரஸ் எல்லாம் போயிடும். மீடியா எஸ்பெஷலி யூடியூப் மீடியாஸ் தான் போயிட்டு தேவையெல்லாம் போயிட்டு அவங்க கருத்து கேட்கறது போகிறதுன்ட்டு ஹைப் கொடுக்குறீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க பெருசாக அவங்க சேர்த்துக்கிறது இல்லை, அவங்களுக்கு காமெடி தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஃப்ளோவில் போனாலே பொதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபி வந்து இப்போ அடுத்து டிடிவி தினகரன் கூடயும் ஓபிஎஸ் அவர்களுக்கு கூடயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு கூட்டணிக்காக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கூட்டணி நடைபெற்றதுன்னா இது எதனா ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? இல்லை, நீங்கள் பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் தோக்குறது உறுதி. அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தனியாக நின்னா கூட கணிசமான வாக்கு வாங்குவாங்க. பிஜேபி கூட தான் இருக்கிறத இழந்துருவாங்க தமிழ்நாடை பொறுத்தளவு. அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதில் நான் என்ன பிஜேபி நினைக்கிறாங்க, பிஜேபிக்கு இங்கே இந்துத்துவ ஓட்டு மதவாத ஓட்டு வராது, இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி ஜாதிகளை ஒன்றிணைக்கணும், அதுதான் அவங்களுடைய வெளிப்பாடாக இருக்குது. அப்போது ஓபிஎஸ் சார்ந்த சமூகம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும், எடப்பாடி சார்ந்த சமூகம் என்னென்னு தெரியும், பாட்டாளி மக்களுக்கு சார்ந்த சமூகம் என்னன்னு தெரியும். இந்த 3 சமூகத்தை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு குறுகிய பிளான் போடுறாங்க. அவ்வளோதான். இந்த 3 சமூகத்தினுடைய பில்லர் மேலே அங்கே தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தென்காசி பக்கம், திருநெல்வேலி பக்கம், அவங்க 4 பேர் வச்சுக்கிட்டு சவுத்து சென்டரு வெஸ்ட்டு நார்த்துன்னு 4 பேரை சேரில் 4 காலை போட்டு ஏறி நின்று ஆட்சியை பிடிக்கலான்னு பிஜேபி பிளான் பண்ணுறாங்க. அந்தளவுக்குலாம் யாரும் முட்டாளாலாம் இல்லை. அப்படியே போனாலும் அவங்களுக்கு ஓட்டு போட மக்கள் யாரும் தயாராகவும் இல்லை. அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மோடிக்கும் பிஜேபிக்கும் கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாடு இன்னும் சொல்லணும் வெறுக்கிறாங்க மக்கள். பீப்புள் ஹேட்ஸ் மோடி. ராகுல் காந்தியை நேசிக்கிற அளவுக்கு கூட மோடி யாரும் நேசிக்கலை, வெறுக்கிறாங்க. நீங்கள் ஏற்றுக்கலாம் பரவாயில்ல, மக்கள் வெறுக்கிறாங்க.
அதில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஏற்றுக்க மாட்டாங்க எப்பயும். லாஸ்ட் டைமே நான் கேட்டிருந்தேன், மக்கள் நீதி மையம் வந்து இந்திய கூட்டணியில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். இப்போ அதற்கு ஏற்றாற் போல பெரியசாமி அவர்கள் வந்து மக்கள் நீதி மையத்திற்கு வந்து நாங்கள் தொகுதி பங்கீடுக்கு வந்து நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒஃபிஷியலாக மக்கள் நீதி மையம் இந்திய கூட்டணியில் இருக்கா? ஆமாம், அஃபிஷியலாக இன்னும் வரல. அஃபிஷியலாக எந்த மேடைகள் எந்த கூட்டத்தையும் கலந்துக்கல. ஆனால் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். பெங்களூர் மீட்டிங்கில் அவர் கலந்துப்பார்னு எதிர்பார்க்குறோம். அவருக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்படும்னு நினைக்கிறோம். ஒரு தொகுதியை அவர் கேட்பாருன்னு நினைக்கிறோம் மக்கள் நீதி மையம் சார்பாக. அது வந்து நிச்சயமாக செய்து தரப்படும் நான் எதிர்பார்க்குறேன். நடிகர் விஜய் அவர்கள் வந்து புதுசாக ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு. இதை பற்றின உங்கள் பார்வை? இல்லை, நிஜமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திரு விஜய் வந்து ஒரு அரசியலில், தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார்ன்றதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. குறிப்பாக விஜயகாந்த் அளவுக்கு வளர்ந்து வருவார்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் என்ன கொள்கையை முன் வச்சு வராருன்றது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது. அவர் சரியான கொள்கையை முன்னெடுக்கலைன்னா அவர் காமெடி ஆக்கிடுவாங்க மீடியாவை. அவர் வந்து சிரிச்சிருவாங்க பார்த்துலருந்து. ஸோ வந்து அரசியலுக்கு வர்றது ஓகே, வரவேற்கலாம், யாரும் இந்தியாவில் அரசியலுக்கு வரலாம். பட் என்ன கொள்கையில் அவர் வரைக்கும் ஒரு பெரியார் அம்பேத்கர்னு ஒரு பேசியிருக்கிறாரு. அதை தான் அவர் செயல்படுத்த பெரியார் அம்பேத்கர் காமராஜர்னு சொல்கிறாங்க. அதை வந்து சரியாக செயல்படுத்துகிறாங்களா, இல்லைனா அதை வந்து வெறும் பேருக்காக பயன்படுத்திக்கிட்டு உள்ள ஏதாவது வேறு ஏதாவது வேலை பண்ண போகிறாங்கன்றது களத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும். ஸோ ஒரு களத்துக்கு வந்து இந்த கொள்கைகளை வந்து சரியாக நடைமுறைப்படுத்தினாரா நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியுன்றது நான் ஆழமாக நம்புறேன். அதே போல் அவர் வெளியிட்ட அறிக்கையில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்க போகிறதில்ல, சட்டமன்ற தேர்தலில் தான் நான் களமிறங்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், அது வந்து ஷாக்கிங்காக இருக்கா இல்லை எதிர்பார்த்த ஒன்று தானா? எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு புதிய கட்சி ரெடி ஆகிறது கஷ்டம். சட்டமன்ற தேர்தலுக்கு ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடலாம். அதன் மூலமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரலாம். எடுத்த உடனே நாடாளுமன்ற தேர்தலில் போய் களத்தில் இறங்குறது ஒரு ரிஸ்க்கான விஷயம். அதை அவங்க சரியாக புரிஞ்சு தான் வராங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்குது என்பதை நான் ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.